சாயிராம். மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்வு என்பது தடைகளே இல்லாத வாழ்வு அல்லவே அல்ல. தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்வுதான் மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமான வாழ்வாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன் முகத்தில் படிந்திருக்கும் சோகம் நிரந்தரமாக உன்னை விட்டு நீங்க போகிறது. ஆனந்த செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி, நிம்மதியான செய்தி நாளையே மாசி மாத பௌர்ணமி தினத்தில் உனக்கு மகிழ்ச்சிகரமாகவே வரப்போகிறது. ஆம் குழந்தையே, மகிழ்ச்சியான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. அழகான வாழ்வு உனக்காக காத்திருக்கும் பொழுது சோகத்தையெல்லாம் தூர வைத்துவிடு. மகிழ்ச்சியாக இரு, நிம்மதியாக இரு, சந்தோஷமாக அந்த வாழ்வை வரவேற்க ஆயத்தமாகு. அப்பா சொல்கிறேன், என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் கைவிட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நிம்மதியாக இரு. நாளை முதல் உன் வாழ்வில் பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். இதுதான் வாழ்வு. என் அன்பு பிள்ளையே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே திறந்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் உன் அப்பாவின் குரல், உன்னை ஊக்குவிப்பதற்காக நான் கொடுக்கும் குரல் என்பதை தெளிவாக புரிந்து கொள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து சிந்தனை செய்து கொள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய்தால் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடையலாம். இதுதான் வெற்றியின் ரகசியம். என் அன்பு பிள்ளையே, இதுவரை அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அடுத்த முயற்சியை தொடங்கு. உனக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாகவே காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு புதிய ஒரு முயற்சியை துவங்கு. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்வு என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, நான் செல்லும் வழியில்தான் என்னுடைய வெற்றி இலக்கு காத்திருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே உன்னை வெற்றியடைய வைக்கும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை இருப்பவர்களிடம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாமே உனக்கு சுமூகமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாததை மனதில் நினைத்து தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டிருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம்
தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம். மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக, தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்து விட்டாலோ, துன்பம் வந்து விட்டாலோ, அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவிடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ
நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மன வேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். யார் என்ன கூறினாலும், உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை கதவை எப்பொழுதும் தட்டி கொண்டிருப்பதை விட சற்று தள்ளி பார்க்கலாம் அந்த கதவை. ஏனென்றால் உனக்கான கதவு திறந்து கூட இருக்கலாமே. புதிய புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன் சாயப்பாவின் பாதங்களில் வைத்துவிடு. உன் கவலைகளை போக்க நான் வழிவகை செய்வேன். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதால் எந்த பயனுமே இல்லை. காலம் ஒரு நதி போன்றது.
ஒரே தண்ணீரை 2 முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற ஓட்டம் மீண்டுமே கடக்காது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் முடிந்ததை மீண்டும் உன்னால் பெறவே முடியாது. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வது ஒரு வாழ்வுதான். அதை உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாதபடி வாழ பழகு. தீர்வுகள் சொல்ல யாருமே இங்கு நல்லவனும் அல்ல. எனக்கான தீர்வை யாராவது சொல்வார்களா என்று ஏங்கி இருப்பது உத்தமமான செயலும் அல்ல. ஏனென்றால் தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் அல்ல. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல் நன்மை செய்யாமல் உன் சாயப்பா என்றுமே ஓயவே மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்று முழு மனதோடு என்னிடம் சரணடைந்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து அருள்வேன். உன் கண்ணீருக்கு பதில் கிடைப்பதை அப்பொழுது அந்த நல்ல தருணத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். அதை உணரவும் நான் வைப்பேன். புதிய புதிய வழிகளை உனக்காகவே நான் உருவாக்கி கொடுப்பேன். நீயாக போய் புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான வழிகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் அது முற்களாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, அதை மலர் பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், பழகக்கூடாது என்று புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் உன் மனதை நீயே ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் எதுவுமே நடக்காததால் உன் வாழ்வில் உன் சாயப்பா இல்லை என்று நீயே தவறாக முடிவு செய்திருக்கிறாயா? எதையுமே நான் மாற்றியமைப்பேன். கடைசி நொடியில் கூட அனைத்து மாற்றத்தையும் உருவாக்கித்தர நான் இங்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பொறுமையாக இரு. பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்குள் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று என் வாழ்வில் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இல்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே புலம்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது முடிந்தேதான் தீரும். நீ வருத்தப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு செல்வ செழிப்பாகவே இருக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு.
ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். ஐயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. இதிலிருந்து நன்றாக உணர்ந்து கொள். நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ என்னிடம் வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கானது என்றால் அது உன் கண்ணில் நிச்சயமாக படும். நீ விரும்பிய விஷயத்தை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் அப்பாவே முன்னால் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குளிரும் வரை. உனக்கு சில விஷயம் கால தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறப்பான விஷயத்தை உன் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே.